இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு உபவாசம். ஏனென்றால் இந்த 2 காலங்களில் நாம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அநேகம் பேர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக, நிறைவேறாத ஒரு காரியத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டே இருப்பார்கள். இந்த 40 நாளிலும் அது ஒரு பழக்கமாக அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் உண்டு. ஒருவேளை உணவை தவிர்த்தோ இல்லை இரண்டு வேளை உணவை தவிர்த்தோ ஆண்டவரை ஒரு பர்டிகுலர் ஒரு காரணத்துக்காக, ஒரு நிறைவேறாத ஒரு ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆகையால் இன்றைக்கும் கூட நாம் உபவாசம் என்பதன் முழுமையான அர்த்தத்தை அறியாமல் அநேக காரியங்களுக்காக உபவாசித்து அழிகிறார்கள். அநேக சமயங்களில் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் போகும் பொழுது நாம் ஆண்டவரிடம் குறைபட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் எனக்கு இது நடக்கவில்லை? ஆண்டவரை, நான் 40 நாள் உபவாசம் இருந்தேனே, ஏன் இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று நாம் ஆண்டவரிடம் ஐயப்பாடு கொள்கிறோம். ஆனால் வேதாந்தத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உபவாசம் என்பதின் முழுமையான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் வெற்றி பெறலாம். முதலாவது ஏசாயா 58:3-4, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன, நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒதுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசம் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ண முடியுமா? உபவாசிக்கிறது போல உபவாசமாகிறார்கள். பிரியமானவர்களை, இப்படிதான் ஆண்டவரிடம் நாம் கேட்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கிறோம், உங்கள் உபவாசம் பண்ணுகிறோம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் இந்த காலத்தில் உபவாசம் பண்ணும்போது ஆத்மாக்களை ஒடுக்குவதில்லை, சரீரத்தை ஒடுக்கின்றோம். சரீரத்தை ஒடுக்கி நாம் ஆத்மாவுக்கு தேவையானதை காணாமல் போனால் எத்தனை முறை உபவாசம் இருந்தாலும் இதே போல்தான் நாங்கள் உபவாசம் பண்ணுகிற பொழுது நீங்கள் கேட்காமல் இருக்கிறது என்ன என்று தேவனத்தில் நாம் குறைபாடு பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசம் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நாம் உபவாசத்தினால் நம்முடைய ஆத்மாவில் எந்தவித ஒரு மாறுதலும் இல்லாமல் போனால், நாம் முன்னிருந்தது போலவே நாம் இருந்து கொண்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் புறஜாதி மக்களும் கூட நம்மளை விட தீவிரமாக இந்த உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் இருந்து அவருடைய அந்நிய தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய குணாதிசயங்கள் எந்த மாறுதலும் கிடையாது. அதே ஒரு கோபம், எரிச்சல் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு உபவாசம் இருக்கிறீர்கள். நான் கேட்கவில்லை என்றால் ஆண்டவர் ஏன் கேட்கவில்லை என்று கூறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குகளை உயரத்திலே கேட்கப்படும் முடியுமா? உபவாசிக்கிறது போல உபவாசமாகிறார்கள். நாம் இப்படியெல்லாம் நம்முடைய குணாதிசயங்கள் மாறப்பெறாமல் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஏசபேல் ஆகாப் ராஜாவின் மனைவி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆகாப் ராஜா நாபோத் என்னும் ஒருவனுடைய தோட்டத்தை வஞ்சித்து இச்சை கொண்டான். அது பக்கத்தில், அரண்மனை பக்கத்தில் இருக்கிறதுனால் அது திராட்சை தோட்டம். அதை எனக்கு கீரை கொள்ளையாக கொடுக்கும்படி கொடு என்று கூறினார். ஆனால் நாபோத் கூறினது, என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் ஆகாப் ராஜா சலிப்பு மிசுனமாய் வந்து படுத்து கொண்டிருந்தான். ஏசபேல் வந்து கேட்ட பொழுது, இப்படி சொன்ன பொழுது, நீ ராஜரியம் பண்ணுகிறது அல்லவா, நீ போய் புசித்து பானம் பண்ணும், உமக்கு அந்த தோட்டம் நான் கிடைக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி ஏசபேல் ராஜாவின் பெயரால் நிருபங்களில் எனது உபவாசம் என்ற பெயரில்
நீங்கள் நாபோத்தை நிறுத்துங்கள், 2 பேலியாளின் மக்களை கூப்பிட்டு இவன் இந்த ராஜாவின் தேவனையும் தூஷித்தான் என்று சொல்லி கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ஆகாப் ராஜா பக்கத்தில் உள்ள திராட்சை தோட்டத்தை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கனித்தராத வாழ்க்கையாக மாற்றி போடுவதற்காக, கீரைக்கொள்ளையாக்குவதற்காக பூர்வீக சொத்தை கேட்கிறார். இந்த நாபோத்து மறுத்துவிட்ட பொழுது அவனை கல்லறிந்து கொண்டார்கள். இங்கு உபவாசம் என்ற பெயரில் அவர்கள் வழக்குக்கும் வாதுக்கும் மற்றவர்களை குத்துவதற்கும் பெயரால் உபவாசித்தார்கள். ஒருவனை கொலை செய்வதற்காக உபவாசித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இச்சை, பதவி, செல்வம் முதலில் சாதிக்க நினைப்ப காரியங்கள் நாம் இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் எத்தனை முறை உபவாசம் இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனமே இருக்காது. நாம் நம்முடைய சொந்த சகோதரர்களாகிய கிறிஸ்தவ ஜனங்களை வெறுத்து இருக்கும் பொழுது இது ஒரு கொலைபாதக செயல்தான். நாமும் கூட அநியாயமாக நாபத்தை கொண்டது போல நாம் வெறுப்பினால் மற்றவர்களை பகையினால் நாம் கொண்டே இருக்கிறோம். ஆகையால் இப்படி ஒரு பகைமையான காரியங்கள், இச்சையான காரியங்கள், மற்றவருடைய சொத்துக்காக மற்றவருடைய காரியங்களை நாம் இச்சிக்கிற காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாம் உபவாசம் இருக்கும் பொழுது தேவன் அதை நோக்காமல் இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களை, நாம் எந்த ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டியது என்ன என்பதை இப்பொழுது சற்று சிந்திக்கலாம். மோசேயின் உபவாசம். முதலாக நாம் மோசேதான் 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குசியாமல் இருந்து 10 கற்பனைகள் நமக்கு பெற்று தந்தார். யாத்ரா 34:28. அங்கே மோசே அவன் அப்பம் குசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். பிரியமானவர்களே, 40 நாள் உபவாசம் இருந்து 10 கற்பனைகளை உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினார். நாம் எதற்காக முதலாவது உபவாசம் இருக்க வேண்டும் என்றால், இந்த வேத வாக்கியங்களை ஆழமாக படித்துணர்ந்து நாம் இறுதியுமாக பலகையில் எழுத வேண்டும். மோசே அந்த 10 கற்பனைகளை எழுதினது போல நாமும் கூட ஆண்டவரிடம் உபவாசம் இருக்கும் பொழுது அதிகமாக வேத வாக்கியங்களை வாசித்து இந்த காரியங்களை எல்லாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். கற்பனையின் பொருள் என்னவென்றால், நாம் கட்டளை என்பது நாம் 10 கட்டளை தெரியும். இந்த காரியங்களை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று விளக்கி சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உபவாசம் இருக்கும் பொழுது வேண்டாத காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு விளக்க வேண்டும். வேதாந்தத்தை நாம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது எந்தெந்த காரியங்களில் நாம் குறைவுற்றிருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் பொழுது நிச்சயமாகவே அவையிலிருந்து நாம் விடுதலை பெற ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிதான் நாம் உபவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், என்னுடைய ஆத்துமாவை இன்னும் புஷ்டியாக்கும், இனமுள்ளதாக்கும் என்று நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நாம் மோசேயை போல நம்முடைய பிரகாசம், நம்முடைய முகம் நம்மையும் அறியாமல் பிரகாசிப்பதை உணர்வோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். நாம் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். 1 சாமுவேல் 7:6 பார்க்கும் பொழுது, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் உண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு இஸ்ரவேல் உடன்படிக்கை பற்றி கிரியாத்யாரிமில் இருந்தது. இவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியான உடனே அவர்கள் நாம் எப்படியாவது நாம் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது, உங்களிலிருந்து வந்து பாகால்களையும் வேண்டாத காரியங்களையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியிலே கூடி வந்து உபவாசித்து நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். பிரியமானவர்களே, நாம் எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்த பாவமான காரியங்களை எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் ஊற்ற வேண்டும். தண்ணீர் உண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி, அப்படி என்றால் அந்த தண்ணீரை போல நாம் இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில் ஊற்றுவதற்காக தான் உபவாசம். எப்படி உபவாசம் என்றால், நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டோடைய சந்நிதியை
அறிக்கையிட்டு நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்மை ஆத்துமாவை புஷ்டியா உள்ளதாக்கும். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் மிஸ்பாவிலே தேவனுடைய ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் என்று பெலிஸ்தர் அவர்களை சூழ்ந்து கொண்டு பொழுதும் கூட தேவன் அவர்களை வடங்கிவிட்டார். ஆம் பிரியமானவர்களை, நாம் உபவாசத்தினால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதற்கு முன்பாதாக நம் இருதயத்தை தண்ணீரை போல ஒன்று ஊட்டும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் வடநிறுத்தி போடுவார். அதுதான் உபவாசம். அடுத்தது தாவீது ராஜாவின் உபவாசம். நாம் தாவீது ராஜாவை பற்றி அறியும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவர் பச்சைபாலிடம் தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளையும் மீறி அவர் உரியாவின் மனைவியாக பச்சைபாலை எடுத்துக்கொண்டார். அவருக்கும் தாவீது ராஜாவுக்கும் பச்சைபாலுக்கு பிறந்த பிள்ளை மிகவும் வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது ராஜா சென்றது 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலே கிடந்தார். தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது நன்றாக தெரிந்துவிட்டது, என்னுடைய பாவத்தினால்தான் என்னுடைய குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாக இருக்கிறது என்று அவர் உபவாசித்து ராமுழுதும் தரையிலே கிடந்தார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம்தான் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கப்படுகிறது. தாவீது ராஜா உபவாசித்து தரையில் கிடந்தபடியினால்தான் சங்கீதம் 51 நமக்கு கிடைத்திருக்கிறது. நம் ஒவ்வொரு உபவாச ஜபத்திலும் சங்கீதம் 51 மாறி மாறி சொல்ல வேண்டும். வெறுமனே தேவனே என்னை ஆசீர்வதி, இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் உம்மிடத்தில் உபவாசிக்கிறேன் என்று ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி கேட்பதில்லை. சங்கீதம் 51 உபவாசிக்கும் பொழுது மாறி மாறி தாவீது ராஜாவை போல வாசித்து தரையில் கிடக்கும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். உபவாசம் என்பது நம்மை தாழ்த்த வேண்டும். முற்றிலுமாக நம்மை நாமே வெறுத்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய பாவங்களை குற்றமுறைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உபவாச ஜபம் கேட்கப்படும். நம்மை நாமே தாழ்த்தாமல் நாம் வெறுமனே உபவாசம் என்ற பெயரில் மற்ற ஜனங்கள் இருப்பது போல இருந்தால் அதுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. மற்ற புறஜாதி மக்கள் உபவாசம் இருப்பதற்கும் கிறிஸ்தவர்களாக நாம் உபவாசம் இருப்பதற்கு ஒரு பெரிய வேற்றுமை உண்டு. ஏனென்றால் உபவாசத்தை குறித்து திட்டமும் தெளிவதாக நம் தேவன் வேதாந்தத்தில் குறித்து வைத்துக் கொள்கின்றார். அறியால் தாவீது ராஜாவை போல சங்கீதம் 51 மறுபடியும் சொல்லி நாம் குற்றமுறைகளை அறிக்கையிட்டு தாழ்த்தி தரையில் கிடக்கும் வண்ணமாக தாழ்த்தி நாம் தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். அடுத்ததாக யோசபாத் ராஜாவின் உபவாசம். யோசபாத் ராஜா யூதாவின் ராஜாவாக இருந்தார். அவரை குறித்து சொன்னது மோவாப் அமோனியருக்கு அப்புறத்தில் உள்ள ஏராளமான ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் பயந்து உபவாசத்தை அறிக்கை கட்டினார். 2 நாளாகம் 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒதுக்கப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பிரியமானவர்களே, திரள் கூட்டமான எதிரி ஜனங்கள் வந்த பொழுது, பொதுவாக எதிரி ஜனங்கள் வரும் பொழுது நாம் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக போகும் பொழுது பார்த்தால் அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்தை தான் பலப்படுத்துவார்கள். நீங்கள் எப்பொழுதும் கூட நீங்கள் ஈரான், இஸ்ரேல், US வாரில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வாரென்று வரும் பொழுது எதிரியாக வரும் பொழுது தங்களுடைய ஆயுத பலத்தை தான் அதிகமாக பலப்படுத்தி மற்ற ஒரு கண்ட்ரிக்கு விரோதமாக காண்பிப்பார்கள். ஆனால் இந்த யோசபா ராஜா ஏராளமான தொழில்கூட்டமான ஜனங்கள் வந்த பொழுது பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் யூதாவெங்கும் உபவாசத்தை அறிக்கை செய்தார். அப்பொழுது எல்லாரும் உபவாச தேவனுடைய சந்நிதியில் இவ்வாறு கூறினார்கள். 2 நாளாகும் 20:12. எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, நாம் எதற்காக உபவாசி இருக்க வேண்டும் என்றால், நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் தேவனை நோக்குவதற்காக தான் உபவாசம். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக மட்டும் தேவனை நான் இதற்காக உபவாசம் இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பதில்லை.
நம்மை வெறுமையாக்கி தாழ்த்துவதற்கு தான் உபவாசம். இங்கே யோசபாத் ராஜா யூத ஜனங்களும் வெறுமையாக்கினார்கள். ஆண்டவரே, இந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு நிற்க எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருந்த சொற்ப படை பலத்தை குறித்து எதையாவது செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னது, ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று. பிரியமானவர்களே, நமக்கும் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எதிரடியான காரியங்கள் வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் உபவாசித்து தாழ்த்த வேண்டும். நம் வெறுமை ஒன்றுமில்லை, ஆண்டவரே, நான் ஒரு குப்பை, தாழ்த்துகிறேன், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருந்தார். நீங்கள் உங்கள் ஒரு காரியத்துக்காக, பிள்ளைகளின் படிப்புக்காகவோ திருமண காரியத்துக்காகவோ நம்முடைய முயற்சியை கைவிட்டு விட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, தேவனே, எங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது, எங்களை நாங்கள் வெறுமையாக்கிறோம், உங்களுடைய படிப்பு விஷயத்திலும், பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும், திருமண காரியத்திலும், ஏதாவது ஒரு நீங்கள் வியாபார விஷயத்திலும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, வழியை காண்பியும் என்று நாம் வெறுமையாக்கி தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே பெரிய வெற்றியை தேவன் நமக்கு தந்துடுவார். யோசபாத் ராஜாவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள் சத்துருக்கள் அவர்கள் எதிராக ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு விரோதமாக எழும்பி அவர்களே மடிந்து போகத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். கொள்ளையிடுவதற்கு மட்டும் தேவரிடம் சென்றார்கள். 3 நாள் கொள்ளையிட்டார்கள். பிற்பாடு பெராக்காவில தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னார்கள். பிரியமானவர்களே, உபவாசம் என்பது நம்மை வெறுமையாக்குவதற்கு. நம்முடைய பலன் ஒன்றுமில்லை, தேவன்தான் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று சொல்லுவதற்காக தான் உபவாசம். அதை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் யோசபாத் ராஜாவுக்கு தந்த வெற்றியை போல நமக்கும் வெற்றியை தந்துடுவார். அடுத்தது எஸ்ராவின் உபவாசம். எஸ்ரா தேவனுடைய சிதிலமடைந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக அர்த்தசஷ்டா ராஜாவிடம் பர்மிஷன் பெற்றுக்கொண்டு இங்கே எருசலேமுக்கு வருகிறார். இங்கு வரும் பொழுது அவர்கள் உபவாசம் இருந்து காரியம் வாய்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கு நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் செவ்வையான வழியிலே நடத்துவதற்காகவும் உபவாசம் தங்களை தாழ்த்துகிறார்கள். நாம் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி செவ்வையான வழி, நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியில் தேவனே எங்களை நடத்தும் என்று நம்மளை தாழ்த்தி உபவாசம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் எதற்காக உபவாசிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த உபவாசம் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், வெள்ளைச்செல்வம் வேண்டும், வாய்பார்க்கு பெருக்க வேண்டும், பிள்ளைகள் இந்த காரியத்தில் ஃபாரின் போகிற காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். நம்முடைய சுய விருப்பங்களுக்காக உபவாசிப்பதில்லை. பிரியமானவர்களே, செவையான வழி என்னதென்று எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று அகாவா நதி அண்டையிலே எஸ்ரா உபவாசித்தார். நீங்கள் கேட்கும் பொழுது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனாய கர்த்தரை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருந்தார். இப்படி நான் உபவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எந்த ஒரு காரியத்துக்காக நாம் உபவாசிக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் கேட்டிருந்தார். விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருந்தார். எஸ்ராவுக்கு மட்டும்தான் விண்ணப்பத்தை கேட்டிருந்தாரா? இல்லை, நமக்கும். காரணம், நம்மை தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாங்கள் நடக்க பிரியமாக இருக்கிறோம். குடும்பமாக எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் உம்முடைய வழியில் நடக்க பிரியமாக இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடியும். தேவன் இதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக எஸ்தரின் உபவாசம். நாம் அனைவருக்கும் தெரிந்ததே, உபவாசம் என்றால் எல்லாரும் உடனே சொல்லுவது எஸ்தர் ராஜ்யத்தை போல்தான். ஏனென்றால் அங்கு துஷ்ட ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுதி ஒரு பெரிய தீம் பிளாட் பண்ணி அவர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு தெரியாமல் இருந்தது. மொர்தெகாய் மூலமாக அறிய வந்த பொழுது மொர்தெகாய் சொன்னது, நீ ராஜாவிடம் சென்று மண்டாடி, ஏனென்றால் நீ ராஜாத்தியாக இருக்கிறபடினால் உன் மண்டாட்டை ராஜா கேட்பார் என்று. அப்பொழுது எஸ்தர் அதிகமாக பயந்தார். ஏனால் அகாஸ்வேரு ராஜா மிகவும் மூர்க்கம் நிறைந்தவர். அவர் அழிப்பித்தால் ஒழிய பெண்கள்
முக்கியமாக அந்த ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கவே கூடாது. அதுதான் கண்டிஷன். வஸ்தியை அழைத்த பொழுது அவர் வராத பொழுது வஸ்தியை எடுத்தெறிந்து விட்டார். இப்பொழுது ராஜ சமூகத்தில் பெண்கள் வர வேண்டும் என்றால் ராஜாவின் கட்டளை வேண்டும். அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி கூடது. எஸ்தர் 4:16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இங்கு எஸ்தர் உபவாசம் பண்ணினது ராஜா அந்த ஆமானின் திட்டத்தை அழிப்பதற்காக இல்லை. அவள் ஒன்றுமே சொல்லவில்லை, நாம் உபவாசம் பண்ணுவோம், ஆமானின் திட்டத்தை அழித்து விடலாம் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த 3 நாள் உபவாசம் செய்த பொழுது அவள் செய்தது ராஜாவின் சமூகத்திற்கு முன்பதாக ராஜாவின் முக தரிசனை தேடுவதற்காக அவரிடம் போய் சென்ற பொழுது அவர் பொற்சைகளை நீட்ட பொழுது ராஜாவின் சமூகத்தில் அவருக்கு தயை கிடைத்தது. பிரியமானவர்கள், நாம் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரின் முக தரிசனத்தை தேடுவதற்காக நான் உபவாசிக்க வேண்டும். இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் சமூகத்தின் தரிசனம் பெற்ற பிறகு அவர் கூறினது, இப்படிப்பட்டெல்லாம் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? ராஜாவே வாழ்க, எங்களுக்கு விரோதமாக இப்படி ஒரு பெரிய ஆமான் ஒரு பிளாட் பண்ணியிருக்கான், அவனை கொண்டு விடும் என்றெல்லாம் அவள் சொல்லியிருக்கலாம். ஆனால் எவ்வளவு விவேகமாக காரியத்தை நடத்தித்தார் பாருங்கள். நான் செய்கிற விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வர வேண்டும் என்று சொல்லி அந்த 2வது நாள் விருந்தினால் தான் திட்டத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாம் தரிசனத்தை தேவ சமூகத்தை நாடும் பொழுது தேவனை தரிசிக்க வேண்டும் என்று நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விவேகத்தை கொடுத்து எத்தனை பெரிய துஷ்டனான சத்ருவின் சரியாலோசனை இருந்தாலும் தேவன் அதை தவிடுபடியாக்கி விடுவார். அதற்காக தான் உபவாசம். இதற்கு உபவாசம் என்றால் எஸ்தர் ராஜ சமூகத்தில் ராஜாவின் தரிசனத்தை காண்பதற்காக உபவாசம் பண்ணினார். அப்பொழுது நீதி கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எஸ்தர் ராஜாத்தியை போல தேவனின் உம்முடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய முக தரிசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நான் உபவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் தவிடுபடியாக்கி விடுவார். அதற்கு கிருபை செய்வாராக. இங்கு யோவேல் தீர்க்கதரிசியும் ஒரு உபவாசத்தை கூறுகிறார். யோவேல் 1:14, பரிசுத்த உபவாச நாளை நியமுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, இங்கு யோவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார், பரிசுத்த உபவாச நாளை ஆசரியுங்கள். நாம் அநேக காரியங்களை ஆசரிக்கிறோம். நாம் வேதாந்தத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்டிகை வந்தால் நம்முடைய தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிறோம், அரிப்பின் பண்டிகையை ஆசரிக்கிறோம், ஈஸ்டர் பண்டிகை, நியூ இயர் பண்டிகை, கிறிஸ்துமஸ் என்றால் ஒரே கோலாகலம் கொண்டாட்டம் தான். ஆனால் பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்து மூப்பரின் தேசத்தின் எல்லா குடிகளையும் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்காக நாம் பரிசுத்த உபவாச நாளை ஆசரிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் பண்டிகை காலங்களில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது போல அல்ல, பரிசுத்த உபவாச நாளை நியமித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்திற்காக நாம் மன்றாடும் சொல்லும் பொழுது தேசத்தின் வேண்டுதலை எல்லாம் தேவன் கேட்டிருப்பார். நீங்கள் நினிவே மக்களை பார்த்தீர்கள் என்றால் யோனா 3:5, அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த நினிவே மக்கள் யெகோவா தேவனை அறியாதவர்கள். யோனா தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டு உபவாச நாளை நியமித்தார்கள். அப்பொழுது தெய்வ பூவாக்கனை அந்த தேசத்தை விட்டு நீங்கிட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்திய தேசத்திற்குமே வரும் தெய்வ கோபாக்கனியை தேவன் நீக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் உபவாச ரட்டிவிட்டு இனிய மக்களைப் போல நாங்கள் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனை விசுவாசித்து இதற்காக உபவாசம் என்றால் அவர் மேல் உள்ள விசுவாசம் பெறுவதற்காக. ஒவ்வொரு முறை நாம் உபவாசித்து முடித்த பின்பு தேவன் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம்.
கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வனாந்தரத்தில் சோதனைக்காரனை ஜெயிப்பதற்காக இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார். அவர் வனாந்தரத்தில் இருந்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது சோதனைக்காரன் 3 சோதனைகளை அவர் முன் வைத்தார். கல்லுகளை அப்பங்களாக்கி சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வெளிப்பான் என்று சாத்தானை கடிந்து கொண்டார். பின்பு தேவாலய துப்புரையை காத்து ஜனங்களையெல்லாம் பின்ன மலையின் உயர்ந்த மலையில் சேரி தேசத்து ஜனங்களையெல்லாம் பார்த்து தேசத்தையெல்லாம் காண்பித்து என்னை வணங்கு, இதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அவர் கடிந்து கொண்டார். தேவாலய உப்பயத்தில் நீங்கள் கீழே விழுந்தால் தாழ விழுந்து தேவதூதர்கள் உன்னை தூக்கி கொண்டு போவார்களே என்று வேதாந்தத்தில் கூறியிருக்கிறது என்று ஒரு நாள் அதையும் சோதனையை மேற்கொண்டார். பிரியமானவர்களே, கண்களின் உச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லா காரியத்தையும் ஜெயிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். சோதனைக்காரனை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கண்களின் இச்சை நம்மை விட்டு நீங்கியிருக்கிறதா? ஜீவனத்தின் பெருமை நீங்கியிருக்கிறதா? தேவனுக்கு விரோதமான சோதிக்கிற காரியங்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கியிருக்கிறதா? அதற்கு தான் உபவாசம். ஆகையால் நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல விசுவாசித்து உபவாசித்து சோதனைக்காரனை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். இல்லை நேசிக்கிற அன்பான பிதாவே, யோவான் தீர்க்கதரிசி சொன்னது போல பரிசுத்த உபவாச நாளை ஆசிரியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள் என்று கூறுவது போல பரிசுத்த ஒப்பனை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த உபவாச நாளை உபவாசித்து ஆசரித்து எங்களுக்காக நாங்கள் மன்றாட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இஸ்ராவை போல நாங்கள் எங்களுக்காகவும் எங்களை தாழ்த்துவதற்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் செவ்வையான வழியை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாங்கள் எங்கள் குடும்பமாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாவீது ராஜாவை போல தரை மட்டும் எங்களை தாழ்த்தி எங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற சங்கீதம் 51 மறுபடியுமாக சொல்லி சொல்லி உபவாச நாளை நாங்கள் ஆசிரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். கர்த்தாவே, பரிசுத்தோப்பனை மோசே 40 நாள் சுயாமலும் குடியாமல் இருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் தேவனுடைய உபவாச நாளில் நம்முடைய வசனத்தை அதிகமாக தியானித்து இறுதியாகிய பலகையில் கற்பனைகளை எழுதி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். கர்த்தாவே, இனிய மக்கள் தங்களை தாழ்த்தி விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்று தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினது போல எங்களை தாழ்த்த வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல உபவாசித்து சோதனைக்காரனை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். உண்மையான உபவாசம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். உண்மையான உபவாசம் வடக்குக்கும் வாதக்கும் கிறிஸ்துவினால் குத்துகிற கைக்கும் அல்ல. கர்த்தாவே, உம்மை நாங்கள் எங்களுக்கு முன்பாக தாழ்த்தி உம்மை நாமத்தை போற்ற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். யோசபாத் ராஜா தனக்கு விரோதமான படைகளுக்கு எதிராக உபவாசத்தை கூட்டினது போல எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது போல எங்கள் உபவாசத்தின் போது எங்களை வெறுமையாக்கும் முன்பாக தாழ்த்த கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.